அடுத்ததா புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தனி சமஸ்தானமா இருந்த ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி. காங்கிரஸ் அதிக முறை வெற்றி பெற்ற இந்த தொகுதி மக்களோட பிரதான தொழில் விவசாயம் தான். கிராமப்புற பகுதியில அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகம். ஒரு காலத்துல இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியோட கோட்டையா இருந்துச்சு. ஆனா இந்த பகுதி மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத அரசா இந்த ஆட்சி இருக்கு. காங்கிரஸ் 6 முறையும், திமுக 4 வாட்டியும், அதிமுக 3 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. ஆனா திமுகவும் காங்கிரஸ் கட்சிகளும் மக்களுக்கு தேவையான எந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கல. அதிமுக ஆட்சி காலத்துலதான் புதுக்கோட்டையில அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு. அரசு பல் மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான பணிகளை தொடங்கியதோட அரசு வேளாண்மை கல்லூரி புதுக்கோட்டையில அமைக்கப்பட்டுச்சு. இதனால புதுக்கோட்டை மாவட்ட மாணவர்கள் பெரிய பயன் பெற்றாங்க அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாத உண்மைன்னு தான் சொல்லணும். ஒருங்கிணைந்த சந்தை வளாகம் அமைச்சு அங்க தினசரி சந்தை அமைக்கிறது, பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்யறது மாதிரியான சீரமைப்பு பணிகளை திட்டமிடப்பட்டுச்சு. ஆனா இப்ப வர அது பயன்பாட்டுக்கு வரல. முறையான சாலை வசதிகள் இல்ல, சரியான பேருந்துகள் இயக்கப்படுறதில்ல. இந்த மாதிரி இந்த பகுதி மக்களோட குமுறல் நிறையவே இருக்கு. அதே மாதிரி கோரிக்கைகளும் இருக்கு. மக்களை நேர்ல வந்து சந்திச்சாதானே என்ன பிரச்சனைன்னு தெரியும். இதெல்லாம் கவனிக்காம முத்துராஜா என்ன பண்றாருன்னு தெரியல. இன்னும் சில கிராமங்கள்ல முத்துராஜாவா, அவரு யாரு அப்படின்னு கேக்குறாங்களாம். இந்த விடியா திமுக ஆட்சியில மக்கள் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நல்ல முடிவு வரணும். அதுக்கு எடப்பாடியார் தான் ஆட்சிக்கு வரணும்.